எல்லோரும் அந்த டைமில் என்ன சொன்னாங்க கேட்டால் அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஹெலிகாப்டரில், அதில் எல்லா தகவலும் பதிவாகியிருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட்டில் சார் நமக்கு பிளாக் பாக்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து தகவல் வந்து அதை வெளியே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யாரை கொலை செய்யறது கேட்டால் செல்வாக்கு இல்லாத நபர் வந்து கொலை செஞ்சாங்கன்னா அது செய்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடி மறைக்கப்படும் தானே. இங்கே செல்வாக்கு அடிப்படையில் தானே சார் எல்லாமே பார்க்கப்படுது. புஷ்பா 2 விவகாரத்தில் அங்கே வந்து 2 மரணங்கள் ஏற்படுது. அங்கே முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. அங்கே முதலமைச்சர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அது என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே விபத்தாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஏதோ படம் பார்க்க வந்தாங்க, தள்ளு முள்ளில் இறந்து போயிட்டாங்கன்னு ஆகிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஒருத்தர் வந்து சமூக ஆர்வலர் புகார் தரார். ஆனால் அங்கே சௌந்தர்யாவோட கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இத்தனைக்கும் வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க, அவங்க இறக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பிணியாக இருந்திருக்கிறாங்க. எனக்கும் மோகன் பாபுக்கும் நல்ல உறவு முறை இருக்குது, அது உண்மை இல்லை அந்த தகவல் சொல்கிறார். அப்போ இதில் வந்து கேட்டால் கணவரையும் சேர்த்து விசாரிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஏன் வந்து அந்த கணவர் வந்து அன்றைக்கி ட்ராவல் பண்ணல அவங்களோட, அப்படி ஒரு கேள்வி வருது, நிற்குது இல்லை. அதை வந்து விசாரணை பண்ணட்டும்னு வேணா சொல்லலாம் யாராக இருந்தாலும். எனக்கு தெரியலங்க, நான் விபத்துன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்படி ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு, அது என்னன்றதை விசாரிக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வேகமாக ஓடி வந்து மோகன் பாபுவே வந்து மறுப்பு தெரிவிக்கல இன்ன வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்டு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஏன்னா 10,000 கோடி சொத்து இருக்குது சார் அவருக்கு, மோகன் பாபுக்கு. அப்படிங்கும்போது ஏன் வந்து இந்த ஒரு 6 ஏக்கருக்கு ஆசைப்படணும்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் இந்த நடிகை சௌந்தர்யா அவர்களுடைய மரணத்துக்கு உண்டான விஷயம் வந்து இப்போ திரும்பவும் பூதாகரமாக வெடிக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பூதாகரமாக வெடிக்குதுன்னா அந்த காலத்திலே பேசப்பட்டு சார், 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சம்பவம் நடந்தப்போவே 2004 அந்த சம்பவம் நடக்குது. இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போயிட்டு பேசிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போது ஒரு மதிய வேலை மாலை வேலை நினைக்கிறேன், ஒரு 4 மணின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து செய்தி, ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டால் நடிகை சௌந்தர்யா வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அப்படின்ட்டு. அது ரொம்ப கோரமான ஒரு சம்பவமாக சொல்லப்பட்டது. கேட்டால் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கின உடனே அந்த அதில் இருக்கிற பெட்ரோல் சொல்லுவாங்களே, ஒயிட் பெட்ரோலில், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபயர் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு தான் தகவல். அதாவது அதில் ஓட்டின அந்த பைலட் உட்பட கூட இருந்த ஒரு சகோதரர், இந்த அம்மா 3 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து பங்கேற்றுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது நடந்தது. அப்போ பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொன்னீங்க, ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பேச ஒரு விபத்தாகவே ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. பட் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து திரு மோகன் பாபு அவர்களுடைய, நடிகர் மோகன் பாபுடைய அவங்க குடும்பத்தில் வந்து இந்த சொத்து பிரச்சனையின் மூலமாக இது வந்து இந்த விஷயம் வெளியே வருது. அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கப்படுது, அவங்களுடைய மரணத்தில் வந்து மறைக்கப்படுது. எல்லோரும் அந்த டைமில் என்ன சொன்னாங்க கேட்டால் அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஹெலிகாப்டரில், அதில் எல்லா தகவலும் பதிவாகியிருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. இது வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட்டில் சார் நமக்கு பிளாக் பாக்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து தகவல் வந்து அதை வெளியே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விபத்தாகவே போயிடும், அவ்வளோதான். அதில் வந்து இது வரைக்கும் எந்த செய்தியும் நமக்கு வரவே இல்லை. அதுவும் குறிப்பாக ஆந்திராவில் வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து முதலமைச்சரே இறந்துருக்கிறார், உங்களுக்கு தெரியும். அதில் ஏதாவது நமக்கு செய்தி வெளியே வந்ததா? வரல. ஸோ பொதுவாக ஹெலிகாப்டர் விபத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செய்தியும் வந்து பெருசாக வெளியே வராது, விபத்தாகவே கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். சார், ஒரு விமானத்தையே வந்து தகர்க்கிற அளவுக்கு அந்த நடிகருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதலை சார். அப்படி ஒரு இல்லை சார், இங்கே செல்வாக்குகளை பொறுத்து தான் சார் பிரச்சனைகளை. இங்கே இப்போது பலம் பொருந்திய ஒரு நபர் கொலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பொதுவாக சொல்கிறேன், நான் மோகன் பாபு சொல்ல. பலம் பொருந்திய ஒரு நபர் வந்து கொலை செய்கிறாருன்னு வச்சுங்க, அதை யாரை கொலை செய்கிறாங்களோ அவங்க வந்து பலம் இல்லாத நபராக இருந்தான்னு வச்சுக்கலாம். பலம் நான் சொல்கிறது செல்வாக்கு சொல்கிறேன். ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர் வந்து கொலை செய்கிறாரு, ஆனால் யாரை கொலை செய்யறது கேட்டால் செல்வாக்கு இல்லாத நபர் வந்து கொலை செஞ்சாங்கன்னா அது செய்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடி மறைக்கப்படும் தானே. இங்கே செல்வாக்கு அடிப்படையில் தானே சார் எல்லாமே பார்க்கப்படுது. இந்த விஷயத்தில் பார்த்தா நீங்கள் நல்லா இப்போ புரிஞ்சுங்க. நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம். நீங்கள் அண்ணாச்சி சரவணபவன் ஹோட்டலில் அண்ணாச்சி வந்து ஒரு கொலையில் சம்மந்தப்படுறாரு. அதை வந்து அன்றைக்கி இருந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துகிறாங்க. இவர் செல்வாக்கு மிகுந்த நபர் தான், ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பில் செல்வாக்கு இல்லாத நபர்.
அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜீவஜோதியோட கணவர். ஆனால் வந்து முதலமைச்சர் அன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த கொலை வழக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இல்லைன்னா அது வந்து ஊற்றி மூடிட்டுருப்பாங்க. அன்றைக்கி முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களும் கொலை செய்த நபர் வந்து செல்வாக்கு கூட இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும். அங்கே வந்து செல்வாக்கு மிகுந்த நபர் யார் கொலை செய்கிறாரோ அந்த நபர் வந்து செல்வாக்கு மிகுந்த நபராக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. என்னதான் வந்து பணம் படைத்தவராக இருந்தாலும் இல்லை மற்ற செல்வாக்குகள் இருந்தால் கூட, லோக்கல் அத்தாரிட்டியாக கூட, லோக்கலில் வந்து பெரிய அளவில் வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தால் கூட, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக இருந்தாங்கன்னு வச்சுங்க, யார் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து எதிராக இருந்தாங்கன்னா அப்போ வந்து விசாரிக்கப்படும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே தெலுங்கானா நடந்த விஷயம் எடுத்துங்க. அல்லு அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டருக்கு போகிறாரு, இங்கே தள்ளுமுள்ளு நடக்குது புஷ்பா 2 விவகாரத்தில். அங்கே வந்து 2 மரணங்கள் ஏற்படுது. அங்கே முதலமைச்சர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது. அங்கே முதலமைச்சர் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அது என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே விபத்தாக போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஏதோ படம் பார்க்க வந்தாங்க, தள்ளு முள்ளில் இறந்து போயிட்டாங்கன்னு ஆகிட்டுருக்கோம், அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டம் வந்து சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து சாதகமாக செயல்படுது தான். சில நேரங்களில் பாதகமாக செயல்படுதுன்னா அவங்க தவறே செய்தால் கூட அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க எதிராக இருப்பாங்க. அப்போ தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சட்டம் வந்து சரியாக செயல்படும், இல்லைனா சட்டம் வந்து வளைக்கப்படும். இப்போ இந்த விஷயத்தில் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து எப்படி இந்த விஷயம் வெளியே வருதுன்னா, திரு மோகன் பாபு அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் ஒரு சொத்து பிரச்சனை நடக்கும்போது இந்த விஷயம் வெளியே வருது. என்ன வருதுன்னு கேட்டால், அவர் வந்து ஒரு லேண்ட் அவங்ககிட்ட இருந்து ஒரு 6 ஏக்கர் நிலம் வந்து இவர் வந்து விலைக்கு கேட்டார், அவங்க மறுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து அந்த விபத்து வந்து விபத்தே கிடையாது, மரணம் சொல்லிட்டு சிட்டி பாபுன்றவர் சிட்முல்லுன்றவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு. ஸோ இது நான் எப்படி இதை வந்து பார்க்குறேன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கப்படுது, சௌந்தர்யா விஷயத்தில் ஏதோ ஒன்று மறைக்கப்படுது. ஏன்னா இப்போ பாருங்கள், அவருடைய கணவர் இங்கே ஆந்திராவில் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் முருகன் சார், ரொம்ப விசித்திரமாக இருக்குது. என்னென்னா, இந்த அல்லு அர்ஜுன் விஷயத்தில் 2 ஒரு குழந்தையும் ஒரு தாயும் இறந்து போகிறாங்க. கணவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அல்லு அர்ஜுனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் விட்டதை நம்ம பார்த்தோம். அப்படியே இப்படி வாங்க, இந்த சௌந்தர்யா விஷயத்தில் ஒரு சமூக ஆர்வலர்ன்ற அடிப்படையில் ஒருத்தர் வந்து புகார் தராரு, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறாரு. சாதாரண புகார் கிடையாதுங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறாரு. ஆனால் அவரோட சௌந்தர்யாவோட கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து எங்களுக்கு நல்ல உறவு முறை இருக்குது, அப்படிலாம் எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. நேரடியாக இல்லைன்னு சொல்லலை, எனக்கும் மோகன்குமார் அவர்கள்கிட்ட வந்து நல்ல உறவு முறை இருக்குது, அது உண்மை இல்லை, பொய் புகார்னு சொல்ல, உண்மை இல்லைன்னு சொல்கிறார். எதை உண்மை இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. மோகன் பாபுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாருன்னு தெரிய வருது. மோகன் பாபு வந்து இந்த கொலை செய்தார்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து சமூக ஆர்வலர் புகார் தராரு. ஆனால் அங்கே சௌந்தர்யாவோட கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இத்தனைக்கும் வந்து கர்ப்பிணியாக இருந்தாங்க, அவங்க இறக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பிணியாகவும் இருந்திருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமான அந்த கல்யாணம் வந்து அறிவிக்கப்பட்ட கல்யாணமானு பார்த்திங்கன்னா அது கூட கிடையாது. பரவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ரகசிய திருமணம் மாதிரி தான் இருந்து, அவர் இறந்த பிறகு தான் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சான்றதே நமக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்து அவங்க ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் ஆச்சு. இப்போ அந்த கணவர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் மோகன் பாபுக்கும் நல்ல உறவு முறை இருக்குது, அது உண்மை இல்லை அந்த தகவல்னு சொல்கிறாரு. அப்போ இதில் வந்து கேட்டால் கணவரையும் சேர்த்து விசாரிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஏன் வந்து அந்த கணவர் வந்து அன்றைக்கி ட்ராவல் பண்ணலை அவங்களோட, அப்படி ஒரு கேள்வி வருது, நிற்குது இல்லை, ஒரு மர்மமாக இருக்குது இல்லையா அந்த இடத்துல. அந்த பிரச்சார கூட்டத்தில் தம்பி போகிறாரு, ஏன் வந்து இவர் வந்து கணவர் போகவே இல்லை அந்த ஹெலிகாப்டரில். இன்றைக்கி வந்து யார் வந்து கூட்டம், குறைஞ்சபட்சம் அவ்வளோ அவசரமாக ஓடி வந்து ஒருத்தர் வந்து புகார் தராருன்னு சொன்னால் அதை வந்து விசாரணை பண்ணட்டும்னு வேணால் சொல்லலாம். யாராக இருந்தாலும் எங்களுக்கு தெரியலைங்க, நான் விபத்துன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் இப்படி ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு, அது என்னன்றதை விசாரிக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வேக வேகமாக ஓடி வந்து மோகன் பாபுவே வந்து மறுப்பு தெரிவிக்கலை இன்ன வரைக்கும். அவர் பொய் புகார் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மோகன் பாபு தரப்புலேயே இன்னும் பேசாத போது அவருடைய கணவர் ஓடி வந்து சொல்கிறார். அங்கே தான் சிக்கல் இருக்குது. அங்கே நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலுவடையுது. முதல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார், மோகன் பாபு, அவர் பேசட்டும். அவருக்கு அறிக்கையும் விடலை, இது சம்மந்தமாக பேசாத போது ஓடி வந்து சௌந்தர்யா கணவர் வந்து மோகன் பாபு அவர்களுக்கும் எங்களுக்கும் நல்ல உறவு முறை இருக்குது, அது உண்மை இல்லைன்னு எப்படி சொல்கிறாரு?
விசாரிக்கணும் சார். விசாரித்த பிறகு அது உண்மைன்றதை கண்டுபிடிக்கணும்னா சொல்லாமல் தவிர, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோகன் பாபுவோடு சேர்ந்து அவருடைய சௌந்தர்யா கணவரையும் விசாரிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ரைட் சார். எதன் அடிப்படையில், அதாவது எப்போவுமே வந்து சாட்சிகள் தான் பெருசாக பேசும். எந்த சாட்சிகளோட அடிப்படையில் வந்து அந்த நபர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இது மாதிரி அது வந்து விபத்து, திட்டமிட்ட விபத்து அப்படின்ற எதன் அடிப்படையில் அவர் கம்ப்ளைண்ட் சார்? ஒரு விஷயம் சார், முதல்ல ஒரு நபர் வந்து ஒரு சமூக ஆர்வலர்ன்ற பெயரில் வந்து ஒரு புகார் தரார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த நில விஷயம் தான் வந்து இந்த அவங்களுக்கு 2 பேருக்கும் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அது விஷயம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு ஏன் சார் அவங்க நிலத்தை கேட்டாங்க, அவங்க விலைக்கு தரல, அவங்களுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அவங்க இறந்த பிறகு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. யார் ஆக்கிரமிச்சிருக்கிறது? மோகன் பாபு ஆக்கிரமிச்சிருக்கிறாரு. அந்த கெஸ்ட் ஹவுஸும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டப்பட்டிருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் அவங்க கட்டினதாக சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் இவர் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. யார் கட்டினதாக இருக்கட்டும், ஆனால் 6 ஏக்கர் நிலம் இவர் ஆக்கிரமிச்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் உண்மையிலேயே வந்து ஒருத்தர் விபத்துலேயே இறந்துருந்தாங்கன்னா வச்சுப்போமே, சௌந்தர்யா அவங்க இறந்து வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு இயற்கையான விபத்தாக கூட இருக்கட்டும். அப்போது ஒரு விபத்தில் இறந்த ஒருத்தருடைய லேண்டை வந்து நீங்கள் ஆக்கிரமிக்கிறீங்கன்னா நாளைக்கு ஒருவேளை நம்ம மேலே ஒரு சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல, அறிவுள்ளவங்க யோசிப்பாங்கல்ல. இன்றைக்கி வந்து நம்ம இந்த இடத்த வந்து ஏற்கனவே நம்ம கேட்டு அந்த பொண்ணு தரல, இப்போ அது விபத்தில் இறந்து போயிருக்கு, இப்போ நம்ம அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டோம்னா நம்ம மேலே நாளைக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு ஏன் நினைக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை? அந்த ஆங்கிளில் ஏன் யோசிக்கவே இல்லை? அப்போது அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின் போது அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வலுக்குது இல்லை? ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் அதை முறையாக விலைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா கூட சொல்லலாம், நான் அவங்க கணவர் இறந்த பிறகு அவங்க கணவர்கிட்ட நான் முறையாக விலைக்கு வாங்கணும்னு சொல்லலாம். ஆனால் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வந்து மோகன் பாபுக்கு சொத்து இருக்குன்னு ஒரு தகவல் இருக்குது. அப்போ அவ்வளோ செல்வாக்கு மிகுந்த நபர் வந்து கேட்டால் அந்த 6 ஏக்கர் நிலத்துக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ ஒரு சென்டிமெண்ட் அங்கே இருக்குது, அந்த இடம் வேணுன்றதுல ஒரு முனைப்போடு இருந்திருக்கிறாரு. அப்போ என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ சரவணபவன் அண்ணாச்சி செய்யலையா? ஒரு ஜாதகம் பெண்ணுக்காக பண்ணார், எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெண்ணுக்காக இல்லை, அந்த பெண்ணோட ஜாதகம், அந்த ஜாதகப்படி அவளை வந்து திருமணம் மேரேஜ் பண்ணால் அது மூலமாக மிகப்பெரிய நீங்கள் வந்து உலகம் முழுவதும் நீங்கள் பெரிய ஹோட்டல் அதிபர் ஆகிடுவீங்கன்னு ஒரு ஒரு பொய்யான தகவலை அல்லது ஜோசியத்தின் அடிப்படையில் ஒரு தகவலை கேட்டு தானே அந்த பிரின்ஸ் சாந்தகுமார்ன்றவர் வந்து அவர் வந்து அந்த கொலையில் சம்மந்தப்படுறாரு, அந்த கொலைக்கு காரணமாக வர்றாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இங்கே இருக்குதுன்னு தான் நான் அப்படி தான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்டு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஏன்னா 10,000 கோடி சொத்து இருக்குது சார் அவருக்கு, மோகன் பாபுக்கு. அப்படிங்கும்போது ஏன் வந்து இந்த ஒரு 6 ஏக்கருக்கு ஆசைப்படணும்? சரி, இவ்வளோ நாள் இத்தனை மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு மேலே கடந்து போயிட்டுருக்கு. இது வரைக்கும் அவர் தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. இதை தாண்டி அவங்க மகனே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும் தகவல் இருக்குது. அப்போது அந்த குடும்பத்துக்கு, சௌந்தர்யா குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு ஆழமான ஒரு விரோதம் இருக்குது. அப்போ அந்த விரோதம் இருக்கும்போது இப்போ யாரும் வந்து நேரடியாக வந்து மோகன் பாபு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லவே இல்லை. ஒரு புகார் ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, விசாரணையில் வெளியே வரலாம், உண்மைகள் விசாரணை பண்ணட்டும். மோகன் பாபு விசாரணை பண்ணிட்டோம், அவருடைய மகன்களை விசாரணை பண்ணிட்டோம், அவங்க குடும்பத்தினர் விசாரணை பண்ணிட்டோம், சௌந்தர்யாவுடைய கணவரை விசாரணை பண்ணிட்டோம், இன்னும் சௌந்தர்யா குடும்பத்தில் வேறு யாராவது விசாரணை பண்ணிட்டோம். ஏன் இவ்வளோ போல்டாக வந்து இந்த புகாரை கொடுத்துருக்காருல சிட்டி பாபு, அவரையே கூட விசாரணை பண்ணிட்டோம். ஆக விசாரணை பண்ணணுன்றது உறுதியாக சரிங்க. நான் என்ன கேட்குறேன்னா சார், ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த இடம் அவங்களுக்கு எதுக்காக தேவைப்பட்டிருக்கலாம், அதனால கொடுக்க மறுத்துருக்கலாம். சரி, அவங்க தான் இல்லையே, இதுக்கப்புறம் அந்த இடத்த வச்சு என்ன பண்ண கூட ஓரளவு கொடுத்துருக்கலாம்ல, அதை எப்படி நம்ம ஆக்கிரமிப்பு இந்த இடத்துல எங்கேயுமே வந்து அந்த லேண்டை வந்து நான் வந்து மோகன் பாபு கொடுத்தேன்னு சொல்லவே இல்லை. யார் சொல்லவே இல்லை? அவருடைய கணவர். மோகன் பாபு அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஒருவேளை மிரட்டப்பட்டிருக்கலாம், ஆக்கிரமிச்சிருக்கலாம். ஆக்கிரமிப்பு போய் அவருடைய சௌந்தர்யோட கணவர் போய் கேட்கறதுக்கு கூட பயந்துருக்கலாம். நான் தான் சொல்கிறேனே சார், அங்கே உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு வரலாறுக்காக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். நடிகர் பாலையா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை வருது. சுரேஷ்னு நினைக்கிறேன் தயாரிப்பாளருக்கு, அவருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ ஒரு துப்பாக்கி சூடு, இங்கே எப்படி எம்ஜிஆருக்கு எம்ஆர் ராதாவுக்கும் ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்தோம், அந்த மாதிரி துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது அங்கே. அப்போது உடனே வந்து கேட்டால் குண்டடி போடுறாரு தயாரிப்பாளர், அவரை கூட போனவரும் ஒருத்தர் குண்டடி போடுறாரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. வழக்கு பதிவு செய்யப்படுது. தொடர்ச்சியாக வந்து இவருடைய பாஸ்போர்ட்டை வந்து முடக்கிறாங்க. இதில் சில விசாரணைகள் நடக்குது தான், சரிங்களா?
ஆனால் உடனே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தயாரிப்பாளர், நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ கை தவறி வந்து துப்பாக்கி குண்டு பாஞ்சிடுச்சு அப்படி தான் சொல்கிறாரு. சார் சுட்டாருன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம், அவர் வந்து துப்பாக்கி வச்சு பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கை தவறி வந்து குண்டடிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே செல்வாக்கு அன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு தெரியும், சீஃப் மினிஸ்டராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு, அதுக்கப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த ஆந்திராவில் வந்து ஒரு செல்வாக்கு மிகுந்த குடும்பங்கள் ஒரு 4 குடும்பங்கள் இருக்குது சார். அதில் வந்து பாலையா குடும்பமாக இருக்கட்டும், என்டிஆர் குடும்பமாக இருக்கட்டும், சிரஞ்சீவி குடும்பம், அது மாதிரி மோகன் பாபு குடும்பம், அந்த இன்னும் வந்து நாகார்ஜுனா குடும்பம், இந்த மாதிரி ஒரு 4 குடும்பங்கள் இருக்குது. நாகார்ஜுனா தெலுங்கானாவில் வந்து பெரிய ஒரு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ஏக்கர் லேண்டை வந்து ஆக்கிரமித்து அங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு ஸ்டுடியோ கட்டியிருந்தார் சொல்லி, பெரிய ஆடிட்டோரியம் கட்டியிருந்தாருன்னு சொல்லி அதை வந்து டெமாலிஷே பண்ணாங்க, தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ணுச்சு. ஸோ இவங்களாம் வந்து இப்போ நான் கேட்குறேன், தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து அங்கே சந்திரசேகர் ராவ்னு ஒரு கவர்மெண்ட் இருந்தது, ஏன் அவங்க பண்ணலை? புரியுதுங்களா? ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களோட ஒரு இணக்கமான ஒரு உறவு வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து அந்த ஆக்கிரமிப்பு பெருசாக கண்டுக்கப்படாது. அப்படி தான் ஆயிடுச்சு. இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். நான் ஒன்றே ஒன்று தான் சார் கேட்பேன், ஹெலிகாப்டரில் போகும்போது அந்த ஹெலிகாப்டர் தகர்த்து தான் அந்த மரணத்தை அடைஞ்சு தான் அந்த இடத்த அடையணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கா மோகன் பாபுக்கு? இல்லை, எனக்கு என்னென்னா நான் அப்படி கூட யோசிக்கல சார். நம்ம ஏன் வந்து அவரை குற்றவாளின்ற பார்வையிலேயே நம்ம வந்து மோகன் பாபுவை பார்க்கணும். அவர் சரியானவராக கூட இருக்கட்டும், விசாரணை பண்ணட்டுமே, ஏன் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். இப்போது அவர் பண்ணாருன்னு நம்ம சொல்லவே இல்லை, அவர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இறந்து போனருடைய ஒரு சொத்தை வந்து இவர் வந்து அதிகாரமற்ற முறையில் வந்து சட்ட ஆவணம் இல்லாமல் வந்து இவர் ஆக்கிரமிக்கிறாருன்னு சொன்னால், ஏன் அது வந்து பார்த்தீங்கன்னா விபத்தாக இல்லாமல் ஒரு கொலையாக இருக்கக்கூடாதுன்றது தான் கேள்வி. விசாரணை நடக்கட்டுமே. இப்போ கூட நான் சொல்கிறேன், அந்த விபத்து எதனால் நடந்தது, என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏதாவது தகவல் வெளியாச்சா? எந்த தகவலும் வெளியே வரவே இல்லை. ஒரு பிரபலமான நடிகைக்கே இந்த நிலைமை. இப்போ இவங்க ஆந்திராவில் இவங்க பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு பிரபலமான நடிகை, அதுவும் முன்னணி நடிகர்களோட ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் யாரோட நண்பர்? மோகன் பாபுவோட நெருக்கமான நண்பர். ஒரு வார்த்தைக்கு தான் சொல்கிறேன். அப்போது அந்தளவுக்கு செல்வாக்கு மிகுந்த நபர்ன்ற நான். அப்படிப்பட்ட வந்து ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட கூட வந்து ஜோடி போட்டு நடித்த ஒரு நடிகை படையப்பால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது வந்து கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இன்னும் சொல்லப்போனால் கேரளா, இப்படி பல மொழிகளில் நடித்த ஒரு பிரபலமான ஒரு நடிகை வந்து மர்மமான முறையில் இறந்தாங்க. மர்மமான நீங்கள் விபத்தே கூட இருக்கட்டும் சார், ஆனால் அந்த விபத்துக்கான காரணங்கள்லாம் வந்து வெளிப்படையாக தெரிவிக்கல. என்ன சொன்னாங்க? கர்நாடகா மாநிலத்தில் அவங்க பிரச்சார கூட்டத்தில் கலந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ஹெலிகாப்டர் வந்து கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கி விபத்தாயிடுச்சு அப்படி தான் சொன்னாங்க. போய் அவங்க கிட்ட அருகில் கூட யாரும் போக முடியல, உடனே அவங்க உடல் பற்றி எரிஞ்சிடுச்சு அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதாவது என்னன்னா ஒரு 100 மீட்டர் உயரம் தான் சார், ரொம்ப தூரம்லாம் போகலை, ஒரு 100 மீட்டர் உயரம்னு சொல்கிறாங்க. அந்த உயரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விழுந்து உடஞ்சிதே. ஸோ 100 மீட்டர்லாம் கீழே இருந்து ஒருத்தர் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்காணிக்க முடியும்ல, கீழே வந்து என்ன வேணால் செய்ய முடியும். 100 மீட்டர் ரொம்ப தூரத்தில் இருந்தால் சொல்லலாம், ஒரு 100 மீட்டர் தூரத்தில் தான் வந்து இருக்குதுன்னு சொன்னால அப்போ வந்து கேட்டால் கண்ணு கட்டின தூரம் தான். அப்போ இதெல்லாம் ஒரு விசாரணை பண்ணட்டுமேன்ற நான். நம்ம நேரடியாக உடனடியாக வந்து இந்த புகார்தாரர் கொடுத்து வச்சு கொலை பண்ணிட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை விடும்போது இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைக்கப்படுது, சௌந்தர்யாவுடைய மரணத்தில் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுதுன்னு தெரிய வருது. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.